இந்த தோட்டங்கள்லயே ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆனது இந்த தேடுற தோட்டம் தான். இங்க யாருமே தங்க மாட்டாங்க. பயம் இல்லாதவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனா பயம் இருக்கிறவங்க போக மாட்டாங்க. ஒரு மனுஷனோட பெரிய போராட்டமே அவனோட ஆசைகள் தானே. எனக்கு இருந்த பெரிய ஆசையே என்னதுன்னா, கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள். எனக்கு நானே ஒரு விடுதலையை கொடுத்துக்கிட்டேன். பொதுவா சொல்லுவாங்க ஆசைதான் நம்மளோட எதிரின்னு. அது அப்படியே நம்மள முழுகிடும். அது நிஜமா இருந்தா இருந்துட்டு போகட்டும். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத அமைதியா இருந்து பாப்போம். நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது இந்த உலகம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கணும். 2 மரம் ஒன்னா இணைஞ்சு வரும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்ம 2 பேரும் இருக்கணும். நம்ம மனசு எப்ப இருந்து இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுதா? இப்படி யோசிச்சாலும் நம்ம இதையும் என்ன மெதுவா துடிக்க போகுது. என் மனசு அவரை வேணும்னு கேக்குது. ஆனா என்னோட புத்தி அதை ஏத்துக்க மறுக்குது. என்ன பண்றது? எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? யப்பா ஜெங்கிஸே, எத்தனை தடவையா சொல்றது? பில்ல எங்க அப்பா தான் சத்தியமா சொல்ற பே பண்ணிட்டேன். இதோட இந்த பிரச்சனையை நிறுத்தி எனக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல கொலையா குன்னு எடுக்காத போதும் சொல்லிட்டேன். என்னால முடியும். என்னம்மா பார்த்து வர மாட்டியா? ஆட யாருன்னு பாத்தியா? ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு வந்ததுல அந்த புள்ள. எனக்கு என்னமோ இதை பார்த்தா ஒரு பழைய படம் பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு பையன் சடனா ஒரு பொண்ணு மேல மோதும் போது அந்த பையன் அவளுடைய அழகை பார்த்து அந்த அழகுல அவன் மதிமயங்கி போயிடுவான். இப்ப அது அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்கு. அழகான பொண்ணா? இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு விஷயம் படத்துல வந்தது, அந்த மாதிரி தான் இதுவும் நடந்துட்டு இருக்குன்னு சொன்ன. உன்னை பார்த்து சொல்ல, ஆனா ஒரு வகையில அப்படியும் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே. எங்க அப்பா தான் சத்தியமா சொல்றேன், இது அப்படியே தான் நடக்குது. விடு, நானே பாத்துக்கிறேன். என்னோட வேலையை எனக்கு பாத்துக்க தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த படத்துல வந்த மாதிரி ஒருத்தி வருவா, அவளுக்காக காத்துக்கிட்டு அந்த பொண்ணு கூடயே அப்படியே கனவுலயே வாழ்ந்துட்டு போயிடு. அது இல்ல ஏமா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு படத்துல வந்தது, அந்த சீனை தான் உன்கிட்ட சொன்னேன். நான் என்னமோ வேணுட்டே சொன்ன மாதிரி என்ன திட்டிட்டு போறேன். ரொம்ப ரூடா சொன்னடா, அதனால தான் அவ போயிட்டா. முதல்ல அவனை புரிஞ்சுக்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் சாஃப்டா ஸ்மூத்தா எடுத்து சொல்லணும்டா. அவ அழகா இருக்கான்ற விஷயத்தையும் நீ ரொம்ப ரூடா சொல்லிருக்க. ஆட நீ வேற, நான் சொல்ல வந்த விஷயத்தை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நான் அவகிட்ட அதை வேணும்னே சொல்லப்பா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை தட்டி விட்டேன். என்னதான் சொல்லு, உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கா. அழகுனா அழகு முயல், அப்படி ஒரு அழகு. அவங்க அப்பா அம்மா அவளுக்கு பால் தேனி நல்லா ஊட்டி கொழுக்கு முழுக்குன்னு வளர்த்திருக்காங்க. ஆனா என்ன என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்ல முடியல. எது சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறாளே. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தாத்தாவோட கால் இப்ப எப்படி இருக்குமா? சரி, அதுக்குன்னு நீங்க ரொம்ப வேலை செய்யாதீங்க, சரியா? என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நான் இங்க நிறைய பேரோட தான் இருக்கேன். ஏகப்பட்ட பிசினஸ் பார்ட்னர்ஸ் இங்க இருக்காங்க. அப்புறம் என்ன, தாத்தாவா அது? தாத்தா மறுபடியும் அப்பாவை திட்டிட்டா இருக்காங்க. சரி சரி, இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட மறக்காம சொல்லிடுறேன். நீங்க கவலைப்படாம அங்க இருங்கம்மா. சரிம்மா, என்ன பேசுறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் கட் பண்றேன். ஓகே, நான் கட் பண்றேம்மா. பாய் பாய் பாய். குட் மார்னிங் சனே. குட் மார்னிங். மார்னிங். ஓகே, நான் எதுக்கு உங்களை எல்லாரும் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டேன்னா, என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதை சொல்லதான் கூப்பிட்டேன். நம்ம கம்பெனிக்கு ஒரு புது ஜாப் கிடைச்சிருக்கு. சூப்பரான விஷயம் டாரன் மேடம். பிராவோ. யார் கஸ்டமர்? அவர் ஒரு பெரிய கிளப் ஓனர். அவங்க பக்கத்துல தான் இருக்கு. எனக்கு ஏன் இந்த விஷயம் தோணாம போயிடுச்சு? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே பெரிய ஆளா இருப்பேன். இந்த வாரம் ஸ்வைலர்ஸ் வீக்கெண்ட்றதுனால அந்த டிரைவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ண, அப்படியே அந்த கம்பெனியோட ஆர்டரை நான் புடிச்சிட்டேன். அப்படி போடு டாரன், வழக்கம் போல அசத்திட்டு போ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, என்ன வேலை அது? அது ரொம்ப ஈஸியான வேலை தான். அவங்களுக்கு மேகசின்ல ஆட் பண்ணணுமா. அதுல ஒரு செயலர் அப்புறம் மர்மரைட் இருக்கிற மாதிரி பண்ணணுமா. அந்த மாதிரி ஆட் தான் அவங்க கேட்டாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அது என்னன்னா, ஒரு 100 பேர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதில வாங்க சொன்னாங்க. அந்த வேலையை நானே செஞ்சு முடிச்சிட்டேன். சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் அதை ஃபில் பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். சோ நீங்களும் அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீத வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா புரியல. என்ன டெஸ்ட், என்ன ரிசர்ச்? ரிசல்ட்ஸ்ல ஜென்ஸா யார் பண்ணிருக்காங்களோ அவங்கள சைலர்ஸ்க்கும், லேடிஸா யார் பண்ணிருக்காங்களோ மர்மைட்ஸ்க்கும் நாம எடுத்துக்கலாம். ஆமா, அந்த ரிசல்ட் படி நம்ம ஸ்லோகன் கூட அதுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். பாயிண்ட் என்னன்னா, ஆணையும் பெண்ணையும் ஒண்ணா வைக்கணும். அவ்வளவுதான் கான்செப்டே.
அவ்வளவுதான். போதும் விடு, போதும் விடு. ஆணும் பொண்ணும் ஒன்னா இருக்கணும்னு எதுக்கு சொன்ன? அதுவும் இந்த இடத்துல எதுக்கு சொன்ன? அதாவது சொல்ல வந்த விஷயத்தை விட்டு வேற எதுக்கோ குழம்பி போனாதான் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஏன்னா இப்போ உன் ரிலேஷன்ஷிப் கூட கிளியரா இல்ல, அதுலயும் குழப்பத்துல தான் இருக்க. யோசிச்சாதான் எல்லாமே கிளியர் ஆகும். என்ன எங்களை பத்தி இந்த சப்ஜெக்ட்ல எதுக்காக நீங்க மாத்துறீங்கன்னு தெரியல. இருந்தாலும் சனம் என்னைக்குமே எனக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான். ஐ மீன் ஸ்பெஷலான, அவ்வளவுதான். என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிச்சுவேஷனை குழப்பி விட்டேன். என்னங்க? ம்ஹும். ஆமா, எங்களுக்கு நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது ஆக்சுவலா பாஸ்ட்ல இருந்தது, அப்படித்தானே? கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலா முசோ மாதிரி தான் நீங்க எனக்கு. ஜே முசோ எப்படி எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களோ அதே மாதிரி தான் சனேம், நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது. இதுக்கு மேல எதுவும் சொல்லாத My please. neighbor Sanem, my dear Sanem. நெய்பர் ஜான், என்னோட நெய்பர் ஜான். ஆமா, ஜான் என்னோட பக்கத்து வீட்டுக்காரர். ஓகே, ஒருத்தரோட குணாதிசயம் ரொம்ப ஓவரா மாறி போயிடுச்சு, ரொம்பவே மாறி போயிடுச்சு. அது ஒரு வருஷத்துல அப்படியே தழகீழ மாறி போயிடுச்சுல. ஓ ஆமாமா, எனக்கு கூட அப்படித்தான் மாறிடுச்சு. ஓகே, முடிஞ்சது. ஒரு ஆணுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் எழுதியிருக்கேன். அதனால அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப புது பேஜ் ஓபன் பண்ணிருக்கேன் எனக்காக. சரி, நீங்களும் நிறைய பேர் இருக்கீங்கல்ல, உங்களோட ஐடியாவும் என்னன்னு சொல்லுங்க, கேக்கலாம். இது உங்களோட டர்ன். God bless you. லைட் ஹவுஸ் போலன் மேடம் வராங்க. அவ பேரு சொல்லாத. ஆமா, சொல்லக்கூடாது. அந்த பேரை சொல்லக்கூடாது. நான் ஒரு பொண்ணுகிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா சனே? உன்னோட குணாதிசயத்துல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏஞ்சு, நான் ஒரு ஆண்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. என்ன, நான் எதுவுமே ஆசைப்படல. நம்ம ரெண்டு பேரும் இப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓகே இந்தா ஜெஜே. முடிச்சிட்டீங்களா? ஜேஜே, நம்மளோட ரிசல்ட் நீ அவங்களுக்கு அனுப்பிடு. அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. அதுல இருந்து நம்மளோட வர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? கண்டிப்பா. நானும் என்னோட ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனா ஜான் சார் என்ன எழுதிருக்காருன்னா என்னால படிக்கவே முடியல. குட் மார்னிங். மார்னிங் வளர்ந்தவனே. நமக்கு ஒரு பிரச்சனை. நம்ம கிரீமால ஒருத்தருக்கு அலர்ஜி வந்திருக்குன்னு நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? என்னப்பா சொல்ற? அது நேச்சுரல் கிரீம் தானே, அது போட்டா அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த கிரீம் போட்டு அலர்ஜி வராது. அது எப்படி வாய்ப்பு இருக்கு? யாருக்கும் எந்த ஆபத்தும் வராத வகையில தான் அந்த கிரீமை நம்ம ரெடி பண்ணிருக்கோமே. சோ யாரும் பேனிக் ஆகாம பொறுமையா யோசிச்சு இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். கரெக்ட். நான் போய் ஜேஜேவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, இது என் காலியா இருக்கே. ஜேஜே, நான் உங்ககிட்ட கார் சாவி நேத்து கொடுத்தல, அதை கொஞ்சம் கூட. கண்டிப்பா ஜான் சார், இந்தாங்க. நம்மளோடதும் இங்கதான் இருக்கா? ஆமா, இங்கதான் இருக்கு. அப்ப அந்த பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கா? ஆமா ஜான் சார். அதுல எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கல, எதுவும் மிஸ் ஆகல. ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகக்கூடாது ஜெஜே. ஏன்னா ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுனாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை. பாத்துக்கோ, அப்புறம் ஹேண்டில் பண்ண முடியும். வேணா ஜான் சார், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. இந்த ஆன்சர்ஸ்லாம் கஸ்டமர்ஸோடது, இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்மளோடதுன்னா நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரோடதும். எல்லாருமே கொடுத்துட்டாங்க. சரி, நீ கேரி ஆன் பண்ணு. ஆனா எந்த ஒரு தப்பும் இல்லாம கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. ஆஹா. அட என்னடா, அது போட்டா காலியாவே பேப்பர் வருது. ஒருவேளை நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட போல இருக்கு. முதல்ல இருக்கிற பேப்பர் மேடமோடது போல இருக்கு. ஆமாமா, முதல்ல தரன் மேடம் சனேம் முசாஃபர், அப்புறம் முசாஃபர் சனேம். இல்ல முசாஃபர் என்னோடது. இல்ல தெரியல சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க கிளம்பிட்டீங்களா? என்ன மாயாவி மாதிரி மறைஞ்சிட்டாரு. இவர் பாட்டுக்கு வருவாரு, அப்படியே மறைஞ்சு ஓடி போயிடுவார் போல இருக்க. பரவாயில்ல, போட்டோம், நாம வேலையை பார்க்கலாம். இந்த பிரிண்ட் வேலை முடிஞ்சா சூடா போய் டீ சாப்பிடலாம். எனக்கு புரியலன்னு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதை திருப்பி என்கிட்ட கேட்டு என்னைய குழப்பி விட பாத்தியா? கம்ப்ளைண்ட் பண்ணவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்களா என்ன? ஆமா, இங்கதான் இருக்காரு. அவங்க பேர் என்ன? அவர் பேரு எனக்கு எதுவும் பெருசா தெரியாது. சரி, எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் சனமே கவனிச்சுக்கிறியா? ஏன்னா அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. கண்டிப்பா அவளை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ பட்டி.
பொறுமையா யோசிச்சு எனக்கு பாருப்பா. மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் ஒண்ணும் என்னோட பிரச்சனை cream இல்ல. மேல யாருக்குமே அலர்ஜி வராது, அதுக்கான வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இருந்து ஒருவேளை அது நமக்கு தெரியாம போயிருந்தா So, என்னோட ப்ராடக்ட் 100% ஆர்கானிக், எல்லாமே நேச்சுரல். அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஒருவேளை நேச்சுரலால கூட ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கலாம்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்தா என்ன பண்றது? என்னோட ப்ராடக்ட்ட லேப்ல டெஸ்ட் பண்ணியாச்சு, அதனால எந்த அலர்ஜியும் வராதுன்னு சொல்லிருக்காங்க. அப்பனா இனிமே என்னால கிரீம் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாதா? நான் யாருக்கு என்ன தப்பு பண்ண? ஐயோ, நம்மளோட மொத்த உழைப்பையும் அந்த கிரீம்ல தான் போட்டிருக்கோம். இப்ப நம்மளால அந்த ஆடையும் பண்ணி முடிக்க முடியாதா? கடவுளே. என்ன மேடம் எதோ உளறீங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்களேன். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த வேலையை நம்ம இன்னும் சரியா முடிக்கல, அதை முடிச்சிருவோம். யாராலையும் நான் கிரீம் செய்யறத தடுக்க முடியாது, அவ்வளவுதான். அதேதான். ஆமா, உன்னை கிரீம் செய்யறதுல இருந்து யாராலையும் தடுக்கவே முடியாது. யாரையுமே கண்டுக்காம அந்த கிரீமை நீ என்னால செஞ்சுட்டாலே. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. என்னாலையும் தான். என்னடா இது? எனக்கு என்னோட கம்பெனி திரும்ப வேணும். எனக்கு என்னோட கிரீம்ஸ் எல்லாமே திரும்ப வேணும். ஆமா, நமக்கு வேணும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட்லி. ஆனா என்ன பண்றது? வேணும்னா நம்ம எல்லாத்தையும் அதை எடுத்துக்கலாமா? அது எப்படிடா சொல்ற? எனக்கும் தெரியாது, அதை பத்தி வேணா யோசிப்போம். அவன் எங்க கெஃபேல இல்லனா அவன் வீடு எங்கேயோ நம்ம தெரிஞ்சுக்குவோம். என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீராபன் ஆண்டி. அட என்னப்பா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? எனக்கு அந்த பையனை நல்லாவே தெரியும்பா. அவனுக்கு இந்த ஊர்ல சரியான வேலை இல்ல, இருந்தாலும் அவன் நல்ல பையன். அவன்கிட்ட நான் பேசி பாக்குறேன், அதுக்கப்புறமா அவன் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறத பத்தி பேசுவோம். பாத்தியா, அந்த பையன் இங்கதான் இருக்கான். அது இருக்கானே, அவன் தான் அந்த பையன். ஆர்தா, ஹலோ தம்பி. ஹலோ, வெல்கம். எப்படி இருக்கீங்க ஆண்டி? தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஹே ஹாய், என் பேரு ஜான். ஹலோ சார், ப்ளீஸ் உட்காருங்க. ஆர்தா, உன் முகத்துக்கு என்னப்பா ஆச்சு? ஏதோ அலர்ஜியான மாதிரி இருக்கு. ஆமா, பார்த்தாலே தெரியுதுல ஆண்டி. அது அந்த கிரீமால தான் தெரியுமா? நீங்க யாரு சார்? சனமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆர்தா, இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. இதுக்கே நீ அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. எங்க கிட்ட வந்து பேசிருக்கலாம்ல. சனீம் கிரீம்னால அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. இத பத்தி உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்ல. வேணும்னா என் லாயர் கிட்ட பேசுங்க. இருப்பா, நம்ம இன்னும் பேசி முடிக்கல. ஆர்தா, வெயிட் பண்ணு. என்னப்பா இது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவனே போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். என்னன்னு கேட்டா லாயர் கிட்ட போய் பேச சொல்றாங்க. விடுங்க ஆண்டி, அவனுக்கு சரியா வேலையே இல்லப்பா. அவன் எப்படிப்பா ஒரு லாயர் வச்சிருப்பான்? நான் விசாரிக்கிறேன். சோ இந்த இடத்தை யாருமே வாடகைக்கு எடுக்கல. இந்த இடம் காலியா தான் இருக்கு. இந்த இடம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லதுப்பா. Thank you so ஓகே much. சார், ஓகே சார். Thank you மேடம். Thank you சார். Thank you so much. Thank you very much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புது ஆபீஸ்க்கு வந்தது உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். தேங்க் யூ சோ மச். சாவி எப்படி? சரி, டீ காஃபி எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். உனக்கு சாப்பிடறதுக்கு தண்ணி சாப்பாடு ஏதாவது வேணும்னா நம்ம கடைக்கு வந்து எடுத்துக்கோ. ஓகேப்பா. அப்படினா இதுக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி பாத்துக்கலாம் இல்லையா? ஆமா, நம்ம அடிக்கடி கையை இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கலாம்ல. சரி, நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். குடோன்ல சேர் டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அது உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். சரிமா? எனக்கு பசிக்குது, நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சோ மச் பா. என்னாச்சு? எம்டி, இது கொஞ்சம் படிங்க. உங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. இருங்க. வெள்ளரிக்கா, இத நீங்க ஈஸியா சாப்பிடுறதுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க, சரியா? சரி, இப்போ உங்களுக்கு பசிக்குது இல்ல, நீங்க இப்ப சாப்பிடுங்க. அதையா? சரி. பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. தெரியுது. சரி, உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ இத சாப்பிடுங்க. வேற எதுவும் சாப்பிட கூடாதுப்பா. இல்லம்மா, சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா. ஆனாப்பா கொஞ்சம் உப்பு கம்மியா போடுங்க. கரெக்ட். இது கடமைப்பா. நீங்க எது வேணாலும் கேளுங்க, நான் அங்க தான் இருப்பேன். பை பை. நான் சொன்னதை அவர் கேட்டாருன்னா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க டார்லிங்? இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இல்லனாலும் இந்த மாதிரி சின்னதா ஆரம்பிச்சா பெட்டர் தானே? ஆமா, எப்பவும் ஆரம்பத்துல எல்லாம் இப்படி தானே இருக்கும். போக போக பாத்துக்கலாம். சரி, இந்த இடத்த அப்படியே ரெடி பண்ணிட்டோம்னா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். லைலா டார்லிங், இங்க பாரு, எதிர்காலத்துல இதை விட பெரிய இடம் பார்க்கலாம். அங்க நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ரூம் கூட செட் பண்ணிடலாம். ஓகே? அதுவும் சரிதான். நம்ம ரெண்டு பேரும் தனியா இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா அப்பா ஒரு வெக்கேஷனுக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. அம்மா வேற இங்க இல்ல, அவர் வேற அப்செட்டா இருக்காருல்ல.
வெக்கேஷனா? ம், அதை நானே பாத்துக்கிறேன். எப்படி? அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நீங்க ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு வணக்கம் வச்சீங்களா? அதுக்கு முன்னாடி உனக்கு தானா வணக்கம் வைக்கணும். ஓ எனக்கா? எம்ரி தான் அடிக்கிறான். ஹலோ, சொல்லுப்பா. டியர் கேப்டன், எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. யாரு? என்னையும் நானும் வணக்கம் வச்சுக்கிறோம். இங்க கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத புல்லெல்லாம் வெட்டி கடாசுறோம். ஆனா இந்த புல்லெல்லாம் ரிமூவ் பண்ண வந்துகிட்டே இருப்பா. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அஜித் சார் சனம் மெசேஜ் பண்ணிருக்கா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. நீங்க நேச்சுரலோட ஒர்க் பண்றது நல்ல விஷயம் தான் பாது. உடம்புக்கு ஒரு நல்ல விஷயம் தான் கூட. அப்புறம் நியாத் மாமாக்கு சுகர் லெவல் அதிகமாயிடுச்சுன்னு ஹாஸ்பிடல்ல சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆன்டியோட அப்பாக்கு கால் உடைச்சதுனால அவரை பாக்கிறதுக்காக ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. இதனாலே அவர் அப்செட்டா இருக்காரு. கடவுளே, நீ கவலைப்படாதப்பா. அவருக்கு சீக்கிரம் சரியாயிடும். வருத்தப்படுறவளுக்குலாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன அவர் டயட்டை தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் இன்னொன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு ட்ரிப் அடிச்சா அவர் ஹெல்த்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அவர் எங்க அனுப்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. சரிப்பா. சரிப்பா, நான் மீனாபதி கிட்ட பேசிடுறேன். அவ ஒத்துக்கிட்டா நாம அவரை இங்க கூப்பிட்டுக்கலாம். அவரு தனியா தானே இருக்காங்க. அவர் கொஞ்ச நாள் இங்க வந்து தங்கினா அவருக்கு பெட்டரா இருக்கும்ல. ஓ, நீங்க அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே, அது கூட நல்ல விஷயம் தான்ப்பா. ஓகே மேசன், ஓகே. நிஹாத்தை நான் விசாரிச்சேன்னு சொல்லி நாங்க நிஹாத்துக்கு ஃபோன் பண்றோம். என்னாச்சு? அம்மாடி, சனிமோட தாத்தாவுக்கு கால் உடைஞ்சிருச்சான். அவங்க அம்மா அவரை பார்த்துக்க போயிட்டாங்களாம். இப்ப அவங்க போனதுனால நியாத்தோட பிளட் சுகர் லெவல் அதிகமாயிடுச்சாமா. டாக்டர் அவங்கள கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது தங்க சொல்லியிருக்காங்க. அதனால வெளியில போக சொல்லிருக்காங்களா? ஆமா. ஃப்ரெஷ்ஷான ஏர், ஆர்கானிக் ஃபுட் இதெல்லாம் கேட்டா நம்ம இடம் மாதிரி தானே தெரியுது. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுது. சரி வாங்க, அவருக்காக நம்ம ஏதாவது போய் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது சரி, இந்த பொண்ணு வேற ஏதோ சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாளா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவ என் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தெரியுமா? அவ வேலை செஞ்சதுல நான் டயர்ட் ஆயிட்டேன். சரி சரி, பாத்து சனேம், என்னதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த செயிலிங் ஒர்க்குக்காக நம்ம பழைய ஒர்க்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். அது டிஃபரெண்டா இருக்கணும்ல? பிரமாதம். இப்படிதான் யோசிக்கணும். நல்ல ஐடியா. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டதுக்கு நான் ஹைகான்னு எழுதி வச்சிருக்கேன். சரியா? இந்த பதில யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சிம்பிளா ஸ்வீட்டா இருக்கு. சூப்பர். இப்ப நான் சொன்னதுக்கு நீ என்ன கலாய்க்கிறல? இல்ல, இந்த மாதிரி நீ சொல்லுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் சரிதான். ஏன், நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னா நீ எல்லாத்தையுமே எடுத்துட்டியா? என்னோடது, உன்னோடது, முசாவோடது, நம்ம எல்லாரோட ஆன்சர்ஸையும் நீ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டியா? அதெல்லாம் இங்க ரெடியா இருக்கா என்ன? ஆமாமா, எடுத்துட்டேன். இது இருக்கு பாத்தியா? இது யாரோடதுன்னா, இது முசாஃபரோடது, இது ஜான்சார்து, இது டரன் மேடமோடது. மத்ததெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மத்தவங்க கொடுத்த சர்வே இருக்கு. அதையும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். வெரி நைஸ். தேங்க்யூ. ஆமா, நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா என்ன யாருமே கேள்வி கேட்க கூடாது. நான் ஒரு குவாலிஃபைடு ஒர்க்கர்னு நிரூபிச்சு காட்டிட்டேன்ல. இந்த கேப்ல என் காஃபி யாரோ குடிச்சிட்டாங்க. யாரும் குடிக்கலையே. இல்ல சனேம், யாரோ குடிக்கிறாங்க. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி பேசும்போது நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. சரி வரேன் இரு. என் காஃபி யார் குடிச்சிருப்பாங்க? நான் தான் குடிச்சிருப்பேன் ஒருவேளை. சரி விட்டு தள்ளு. இதை எப்படியாவது என் மூளை வச்சு கண்டுபிடிச்சிடறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. சோ நாம இதே மாதிரி இதையும் செஞ்சிடலாம். சரியா? என்னங்க பிரச்சனை வரப்போகுது? ஏன் குழந்தை மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. இல்ல, புரியுதா? நான் பிரச்சனை வரும்னு சொல்லல. அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம இருந்துக்கலாம்ல. அதுக்கு தான் சொல்றேன். ஆமா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண? வந்து உட்காரு. அது என்னன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். நமக்கு ஒரு புது அட்வர்டைசிங் வந்திருக்கு. ஆனா அதுக்காக அவங்க சர்வே எடுக்கணுமா? அதுக்காக அவங்க ஒரு ஆண் பெண் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு பெண் ஆண் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு வேணுமா? இதுக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு 127 கிரைட்டீரியா போட்டு ஒரு லிஸ்ட் கையிலேயே வச்சிருப்பல. அது இப்ப கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீ கையில வச்சிருக்கியா? அது எப்போதுமே என்கிட்ட தானே இருக்கும். இங்க வரா 127 கிரைட்டீரியா வச்சிருக்காங்களா? அதை வச்சு எங்க கண்டுபிடிக்கிறது? இப்படி எல்லாம் பண்ணா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு தான் தோணுது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த ஏரியாக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நல்ல வேலை, நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. கிரைட்டீரியாமா, பெரிய கிரைட்டீரியா. கிளம்புறேன். ஓகே, என்னோட நோட்ஸ் எல்லாம் இப்ப ரெடியா இருக்கு. நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜான் எங்க இருக்காரு? எனக்கு தெரியாது. அவர் எங்க இருந்தா எனக்கு என்ன? நான் ஏன் அவரை பத்தி கவலைப்படணும்? எப்ப பார்த்தாலும் அவர் எங்கன்னு.
அவர் எங்க இருந்தா எனக்கு என்ன ஏன் கேக்குறீங்க எல்லாரும்? அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? நான் எதுக்கு தேவையில்லாம அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும்? சப்போஸ் அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா கூட என்கிட்ட நீங்க சொல்ல வேணாம். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஜான் அவரோட இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போகட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப அவர் என் பின்னாடிதான் நிக்கிறாருல. அவரோட கல்ல உருட்டுற சத்தம் எனக்கு கேக்குதா? ஜான் நீங்க எங்க போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க ஜான் நீங்க? அர்த்தாவை கண்டுபிடிச்சிட்டேன். அவன்கிட்ட லாயர் கொடுக்கறது கூட காசு இல்ல. ஒன்னு அவன் ஃபேமிலி கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவனை யாராவது ஏற்பாடு பண்ணிருக்கணும். அப்படின்னா அந்த லாயர் யாருன்னு நான் தேடி பார்க்கறேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே நல்லது. ப்ளூத் அந்த வேலையை பாத்துக்கிட்டோம். நாம எல்லாரும் இங்க மத்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சாகணும். நாம உடனடியா ஒரு ஆபீஸை செட் பண்ணி ஆகணும். நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் தேவை, கிராஃபிக் டிசைனர்ஸ் தேவை. எல்லாத்துக்கும் மேல நாம நம்ம பழைய கஸ்டமர்ஸை திரும்பவும் அட்ராக்ட் பண்ணணும். அவங்கள நம்ம கிளைண்ட்ஸ் ஆக்கணும். நான் சொல்றது சரிதானா பார்ட்னர்? கரெக்ட் தான் பார்ட்னர். என்னோட நெய்பர் பார்ட்னர். ஆமா கரெக்ட் தான். ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நமக்கு முக்கியம் இல்ல. அப்பனா நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் டிசைன் ஒர்க்க பாத்துக்கிறேன். சனிம் நீ அப்போ டெக்ஸ்ட் ஒர்க்க பாத்துக்கோ. சனிம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வச்சேன். அப்போ ஓகே. நான் பழைய கம்பெனிக்கெல்லாம் அப்படியே ஃபோன் பண்ணி பார்க்கறேன். அந்த மியூசிக் கம்பெனிக்கும் தான். என்கிட்ட நீ ஏதோ பேசணும்னு சொன்ன, ஏதாவது பிரச்சனையா? அது வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், நான் உங்களை கவனிக்கல. சரி வாங்க கிளம்பலாம். உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? ஒர்க்கெல்லாம் இல்லை. இங்க பாருப்பா, நீ உன் வேலையில கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏன்னா அதுல நீ ரொம்ப டேலண்டடா இருக்கல்ல, ரொம்ப புத்திசாலியாவும் இருக்க. இதெல்லாம் அப்படியே விட்டுருப்பா. நீ இன்னும் எதுக்கு அதையே புடிச்சிட்டு இருக்க? ஈஸியால விட முடியாது, அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. விட முடியாது. ஆனா இதை நான் சீக்கிரமாவே முடிச்சிடறேன். அவங்க கூடிய சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்க. சரியா? நீ அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? நீயே பாரு, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? நாம ஒரு பெரிய தப்பு பண்ணதா நீ நினைச்சுக்கோ. ஏன் அப்படி நினைச்சிட்டு நீ இத பத்தி மறந்துரு. இங்க பாருங்க மேடம், ஜானுக்கு எல்லாமே தெரியும். நான் தான் அந்த நோட் புக்கை எரிச்சேன்னு சனேம் கிட்ட அவன் சொல்லிடுவானு நானே பயந்துகிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன். அவன் ஒன்னும் அந்த மாதிரியான பையன் கிடையாது. சரியா? இத பாரு, அவன் வேணா அந்த சனம்க்கு ஒரு நல்ல பாதையை காட்டலாம். ஆனா அவன் அதுக்கு மேல எதையுமே பண்ண மாட்டான். ஈத், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். எனக்கு பேச விருப்பம் இல்ல. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில தோத்துதான் போக போற. உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நல்லா தெரிஞ்சுங்க, என்கிட்ட இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியா? இப்ப நான் கிளம்புறேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சொல்றதை எங்களால ஏத்துக்கவே முடியாதுங்க. நாங்க நல்ல ஒரு காஸ்மெட்டிக்கான கிரீம்ஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்க புது ஆஃபருக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சார். ஓகே சார், ஹேவ் a nice day. ஜான், இந்த கம்பெனி நம்ம கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்களேன். ஓகே. முசாஃபர் அண்ட் ஜே, நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை முடிச்சிட்டு நீங்க அந்த பக்கமா போயிருங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே, ரிப்போர்ட்டிங் வேலை எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. நாங்க கிளம்புறோம். ஜெங்கிஸே போலாம்டா. கேக்குதாடா டேய்? கிளம்பலாம் வா. என் முகத்தை இன்னும் அழகுபடுத்திக்கிட்டு இருக்கேன். அட டேய், என்னடா அப்பி வச்சிட்டு இருக்க? ஏடா அந்த கிரீமை தடவுனாதான் அலர்ஜி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப பாரு, கொஞ்ச நேரத்துல கர்ணக்கிழங்கு மாதிரி உன் மூஞ்சி மாற போகுது. எதுக்கு நான் லேட்டா சொல்லி பயமுறுத்துற? சும்மா சரியா பட்டி பார்க்காத வண்டி மாதிரி மூஞ்சி ஃபுல்லா அப்பி வச்சிருக்கடா. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா சொல்லுடா டேய். எனக்கு பயமா இருக்குடா. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. டிங்கிருச்சா டேய், சிரிக்காம சொல்லுடா. என்னடா ஹார்ட் பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? சும்மா சொன்னா உன் மூஞ்சிக்கு ஒண்ணுமே ஆகல. உருளாக்கி சனேமோட கிரீம் 100% நேச்சுரல் பா. மூஞ்சிக்குலாம் ஒண்ணு ஆகாதே. சும்மா உன்னை வெறுப்பேத்தாத. என்ன வெறுப்பேத்தாத. அப்பனா திரும்ப நம்ம ஜெயிலுக்குள்ள போய் உட்காரணுமா? முசாஃபர் மறுபடியும் ஜெயில பத்தி பேசி என்ன பைத்தியக்காரனாக்க? ஏய் சும்மா லுலுலாக்கி சொன்னேன்டா. கோச்சுண்டு போய்டா. வர இருக்க. நில்றா. சனம், இந்த கிரீம் கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் worry பண்ணிக்காத. சரியா? அப்புறம் ப்ளூத் அந்த லாயர் கிட்ட பேசுவா. நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நான் அதை யோசிக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஓகே. இத பத்தியா நீ யோசிச்சுட்டு இருந்த? நீங்க இவ்ளோ நல்லா வருவீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஹாபிதான். ஸ்லோகன் பத்தி ஏதாவது யோசிச்சியா? அது ஒரு செயலரை பத்தியும் மெர்மைட பத்தியும் ஒரு கதை இருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கான சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இருக்கும்.
நம்ம கஸ்டமர் சேலிங் கிளப் தானே வச்சிருக்காங்க. ஆமா. அப்ப ஸ்லோகன் எப்படி வைக்கலாம்னா, கடல் எப்பவும் அதிசயங்களை தான் கொண்டு வரும். உண்மைதானே? அற்புதமா இருக்கு. ஆனா அந்த மெர்மைட் சேலரோட க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கலாம்ல. ஏன்னா அவருக்காக தானே இவ கடலை விட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவ சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுவா. இதனால அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கலாம்ல. இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி. ஆமா, திரும்பவும் அதேதானா? திரும்பவும் அந்த சப்ஜெக்ட பத்தி தான் நம்ம பேச ஆரம்பிக்கணுமா? அத பத்தி பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காது? ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த மாதிரி சூழல்ல வாழல. ஆனா நெய்பர்ஸ்ன்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த கல்ச்சரை உங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பார்க்கலாம். ஹலோ. ஹலோ சனம். அக்கா, நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். எப்படி இருக்க? நாங்க வேலையை விட்டுட்டோம். அடடா. என்ன சொல்ற? இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நாங்க வரேன்டா. சரி, நீ எங்க இருக்க? நான் அங்க வரேன். இரு. சரி. இங்க யாருமே இல்லையா? இருக்கீங்களா? இல்ல நான் உங்களே சொல்லல. நான் என் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? அப்பனா நான் திரும்ப இங்க தனியா இருக்கணுமா? அவரை பத்தி யோசிக்காத, மறந்துரு. அவர் ஒன்ன ஒரு சாதாரண பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்ன பிடிக்கல. அவருக்கு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவருக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்ல பாக்கலாம். அது யாரு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஜானோட ஆன்சர் பேப்பர் இன்னும் உன்கிட்ட தான் இருக்கு. அது வேணும்னா நீயே வச்சிருக்க, தூக்கி வீசிடு. அது என்கிட்ட இல்ல, என்னோட பேக்ல இருக்கு. ஜான பத்தி கவலை இல்லைன்னு சொன்ன. இப்ப அவரோட ஆன்சர் உட்காந்து படிச்சிட்டு இருக்க. இது பிசினஸ்க்காக, அதான் நான் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். அக்கா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? எனக்கு தெரியலையே. இது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எழுதினது. அவரோட பார்வையில ஒரு பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும்னு அவர் எழுதியிருக்காரு. அதை நான் உங்ககிட்ட படிச்சு காமிக்கிறேன், சரியா? அது என்னன்னு கேளுங்க. இவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணு கூலா இருக்கணுமா, ஆனா தேவையில்லாம பேசக்கூடாதா. பாத்தீங்களா? அந்த பொண்ணுக்கு முட்டை பொரியல் செய்ய தெரிஞ்சுக்கணுமா. அதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயமா. ஒரு சிட்டி விமன் மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணணுமா. அது கூட அவங்க கான்பிடன்ஸா இருக்கணுமா, ரொம்பவே தைரியமாவும் இருக்கணுமாமா. அப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவே எக்ஸசைஸும் பண்ணணுமா. இது காமெடியா இல்ல? என்ன இவர் இப்படி எழுதி வச்சிருக்காரு? இல்ல, நானும் அதே தான் சொல்றேன். அவரை பார்த்து 1 வருஷம் ஆகுது. ஆனா அவரு ஊரை சுத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்ப திடீர்னு வந்து ஒரு லிஸ்ட் எழுதி இருக்காரு. இத பார்த்தா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அவரை மறந்துருங்க. அப்படியே சொல்றீங்க? ஆமா ஆமா, கரெக்ட் தான். கரெக்டா சொன்னீங்க. இப்ப அவரு என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. என்ன ஏதோ இந்த வீட்டோட ஓனர் பொண்ணு மாதிரி பாக்குறாரு. ஆனா அத பத்தி எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. கரெக்ட் தான். அவர்கிட்ட நிறைய பேசினா பிடிக்காதுல்ல. அவர்கிட்ட போய் யார் பேச போற, நீங்களே சொல்லுங்க. பொதுவா எல்லாருமே பேசிட்டு தான் இருப்பாங்க. இதுல என்ன பொண்ணுங்க பேசுவாங்க பேச மாட்டாங்கன்னு? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆம்பளைங்க மட்டும் நல்லா பேசி கிழிச்சிடுறாங்களா என்ன? ஹலோ எம்ரே, நான் வந்துட்டேன்டா. சரி சரி, சீக்கிரம் வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். இப்பவே சனிமோட லிஸ்ட பாத்துடலாமா? சரி பாப்போம் அப்படி என்ன எழுதி இருக்கான்னு. ஒரு ஆண் கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? ஓகே, முதல்ல என்ன போட்டிருக்கா? ஜென்டில்மேனா இருக்கணுமா? ஓ, ஜென்டிலா பொலைட்டா இருக்கணுமா? ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஈஸி. நல்லா ஜென்டிலா ட்ரெஸ் பண்ணணும். லோக்கலா மட்டும் இருக்கக்கூடாது. ஐயோ, அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால அதை மாத்திக்க முடியாத. டிஷர்ட் ஜாக்கெட் போட்டிருக்கணும். தலைமுடியை நல்லா வாரி இருக்கணும். ஷேவ் பண்ணிருக்கணுமா? அடடா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. சத்தியமா நம்மளால முடியாது. பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே, நானும் அதை யூஸ் பண்ணுவேன். என்னோட பிரைவேட் லைஃப்குள்ள அவர் வரக்கூடாது. நான் எப்படி வந்தேன்? நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை எதிர்க்காம என் கூடவே நின்று சப்போர்ட் பண்ணணும். என் கூடவே இருக்கணும், நடிக்க கூடாது. குளிர்காலத்துல குளிரும் போது அவரோட ஜாக்கெட்டை எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு குளிருமா? என்னோட தேவைகள் எல்லாத்தையும் அவரே புரிஞ்சுக்கிட்டு தீர்த்து வைக்கணும்.
அண்ணா ஹலோண்ணா. என்னடா ஆச்சு உனக்கு? திடீர்னு ரிசைன் பண்ணிட்டான்னு என்ன பிரச்சனை? சரி அதை விடுங்க. இப்போ நான் சொல்ல போறதை கேளுங்க. நானும் லேலாவும் மியூசிக் வேர்ல்டுக்குள்ள இறங்க போறோம். இது மியூசிக்லையா? இன்ட்ரெஸ்டிங், குட், சூப்பர் சூப்பர், சந்தோஷமா இருக்குடா. சரி வா, நடந்துகிட்டே பேசலாம். ஆமா, ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு புதுசு தான். இருந்தாலும் லேலாக்கு இதுல டேலண்ட் இருக்கு, எனக்கு இதுல சில ஆளுங்களை தெரியுமா. சோ இது கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபீல்டுல நீ நிச்சயம் ட்ரை பண்ணி சக்சஸ் ஆவன்னு எனக்கு தெரியும்டா. எந்த விஷயம் செஞ்சா உனக்கு சந்தோஷமா இருக்குதோ அதை நீ தைரியமா எடுத்து பண்ணு. அதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையும் நான் கண்டிப்பா செய்யறேன். பினான்சியலா என்ன சப்போர்ட் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. ஓகே, நான் நிச்சயமா செய்யறேன். தேங்க்யூ. அண்ட் பாருங்க, எங்களுக்கு கண்டிப்பா உதவி தேவைப்பட்டா நாங்க கேட்போம்னா. சரிடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. அதுக்கான கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டுறேன், பதில மட்டும் சொல்லு. ஓகே, ஆனா அதை நீ ஹானஸ்டா எனக்கு சொல்லணும், புரிஞ்சுதா? அது போன ஒரு வருஷத்துல மட்டும் நான் ஆள் அப்படியே அடியோட மாறிட்டேனா என்ன? சொல்லுடா. நான் பாக்குறதுக்கு என்ன ஒரு ஜிப்சி மாதிரியா இருக்கேன், இல்ல ஒரு காட்டுவாசி மாதிரி நான் மாறிட்டேனா என்ன? இப்போ ஜான் டேவிட் வந்து அவர் எப்படி இருக்காருன்னா கவலைப்படுறாரா என்ன? தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. பாக்குறதுக்கு அழகா இருக்கனா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி, இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் ஒரு நல்ல நெய்பரா இருக்கேனா பாக்குறதுக்கு? நெய்பரா? கொஞ்சம் அப்படி டர்ன் பண்ணுங்க, அந்த சைடுல இருந்து பாப்போம். சரி பாப்போம். ஆக்சுவலி அது வந்து என்னடா வந்து நீங்க என்னை விட ரொம்ப கேஷுவலாவே ட்ரெஸ் பண்றீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா தான் சூட் ஆகும். ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்லடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கனா இல்லையா என்னன்னு சொல்லு, ஓபனா சொல்லு. ஓகே, நான் ஒருவேளை அசிங்கமா இருக்கனா என்ன? சொல்லு, ஓபனா சொல்லு. நல்லா தானே இருக்கீங்க. சரி வாங்க போலாம், வாங்க. என்ன பதில் சொல்ல சொன்னா என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நான் ஆபீஸ்க்கு போய் ரிசைன் பண்ணிட்டு அங்க இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சனே. நல்ல முடிவு எடுத்திருக்கக்கா. இங்க பாரு, நான் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன்க்கா. ஆனா என்ன ஆச்சுன்னு என்கிட்ட தெளிவா சொல்லு. ஏன்னா திடீர்னு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கனா பிளான் இல்லாம நீ எடுத்திருக்க மாட்டா. அது என்னன்னு சொல்லு. எம்ப்ரேவும் நானும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கோம். என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? மியூசிக். என்ன சொல்ற? இன்னைக்கு நான் கேட்டதுலயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுதான். நீ மறுபடியும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போறியா? யா, அப்படி கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லதுக்கா. ஆனா சனம், நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். உனக்கே தெரியும்ல, நான் எக்ஸைட் ஆகும்போது பயம் வேற வரும். ஐயோ, அதுக்கெல்லாம் கவலைப்படாதக்கா. உன் மேல நம்பிக்கைவே, கண்டிப்பா இது நல்லபடியா நடக்கும் பாரு. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சனம். அக்கா, என்ன பார்த்தா வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கா? ஐ மீன், நான் இப்ப ட்ரெஸ் பண்ற விதம் பாக்குறதுக்கு நல்லா இல்லையா என்ன? இல்லையே, பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கா. பேசாம நான் வேற ஏதாவது ட்ரெண்ட் ட்ரை பண்ணட்டுமா? நான் என்னோட ஸ்டைல வேணா மாத்தி பார்க்கட்டுமா? நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு எதுவும் புரியலையே. என்னமோ தெரியலக்கா, என்ன பார்த்தா எனக்கே அட்ராக்டிவா தெரியல. நான் ஏதோ சாதாரண பொண்ணு மாதிரி இருக்கேன், ஏதோ பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு மாதிரி. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணா? எந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு? சரி வேணா விடுக்கா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. என்ன பண்றது இப்போ? அது கொடுங்க. இங்க என்ன பண்றீங்க? சாக்லேட் எல்லாம் சாப்பிடுறீங்க. இப்பெல்லாம் சாக்லேட் சாப்பிட கூடாது. ஏன்னா சாக்லேட் சூப்பரா தான் பாருங்க. இருந்தாலும் நீங்க சாக்லேட் எல்லாம் சாப்பிட கூடாது. டைம் என்னாச்சு? இங்க உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜாலியா பொறுமையா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கீப்ட்டு நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. கடையை நாங்க பாத்துக்கிறோம். வேணா டிவி போட்டு உட்காந்து அசையாம அப்படியே பாடிட்டு இருக்கீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு வீட்டுக்கு போனோம்? என்னாச்சு உனக்கு? இப்ப நான் அதுக்கு ரெஸ்ட் பண்ணோம். நான் வீட்டுக்கு போக முடியாது, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்க வர வழியில லைலாவை பார்த்து தான் வரோம். அவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு. அதனால உங்களை இங்க விட்டா இருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுருவீங்க. அதனால உங்களை இங்க டேரா கிளப்பிட்டு நாங்க இங்க உட்கார போறோம். இல்லையே இல்லையே, எனக்கெல்லாம் சுகர்லாம் இல்ல. யாரோ போய் சொல்லிருக்காங்க. என்னத்த பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க கொடுங்க. என்னடா பண்ற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னோட கடை. நான் என்ன வேணா எடுப்பேன், என்ன வேணா சாப்பிடுவேன். அது என் இஷ்டம். நான் என்ன வேணா சாப்பிடுவேன். நான் ப்ளீச்சிங் பவுடர் கூட எடுத்து சாப்பிடுவேன். அப்ப வினிகர் சாப்பிடுவீங்களா? ஆமா சாப்பிடுவேன். ஆமா. ஓகே பிரமாதம். அவளை ஏன் இங்க இருக்க? இத கூட நான் எடுத்து சாப்பிடுவேன். எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நீங்க நல்லா ஃபுல்லா சாப்பிடுங்க மாமா. யாரும் உங்களை வேணாம்னு சொன்னா. ஆனா கோவம் மட்டும் படாதீங்க. நீங்க கோவப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிபி எல்லாம் அதிகமா இருக்கு. கோவப்பட்டா நல்லா இருக்காது. அதனாலதான். இல்ல உங்களுக்கு வீட்டுக்கு போக பிடிக்கலனா உங்களை யாரும் வீட்டுக்கு போக சொன்னா கடைக்கு வெளியே உட்காருங்க. நாங்க 2 பேர் வந்துட்டோம்ல. உங்க கடையை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், சிறப்பா பாத்துக்கிறோம். இங்க வாங்க, இங்க வாங்க. போங்க. ஹலோ ஹலோ. ஹலோ சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்களை நல்லா எதுவும் இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணிடலையே? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பேசுங்க மேடம்.
நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நானும் நல்லா இருக்கேன். கேட்டதுக்கு தேங்க்யூ so மச். அசீஸ் வந்து இப்பதான் என்கிட்ட சொன்னாரு மேடமோட அப்பா கால் உடைஞ்சு போயிடுச்சுன்னு. இப்ப அவர் நல்லா இருக்கார்ல? அவருக்கு சரியாயி அவங்க சீக்கிரமா திரும்பி வந்துடணும். அவருக்கு சரியாயி என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரி. என்னங்க? இல்ல நான் அத சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவருக்கும் இப்ப வயசாயிடுச்சுல, அதனால சீக்கிரம் குணமானா நல்லா இருக்கும். கரெக்ட் தான். அவருக்கும் சீக்கிரமா உடம்பு சரியாயிடணும். அதே மாதிரி உங்க வைஃப் கூட சீக்கிரமா நம்ம வீட்டுக்கே வந்துடணும். ஆமாங்க, ஆமா. நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன்னா, நானும் அசீஸும் இன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு உங்களை இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சோம். அப்படியே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சோம். டின்னருக்கா? என் பொண்டாட்டி எங்க இல்ல. என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்போ எனக்காக நீங்க விதவிதமான டிஷ் சமைச்சு வச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பா. நான் சமைக்கிறத பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும். அப்ப சரி, நீங்க வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஈவினிங் நாங்க 2 பேரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், டேஸ்டியான டிஷ்ஷஸோட. ஓகேவா? மறந்துடாதீங்க. இன்னும் சொல்லிடு, வேணாம்னு சொல்லாம விட்டுறாத. கண்டிப்பா சொல்லிடு. சரி. நம்ம எப்பயாவது தானே மீட் பண்றோம், அதனால இன்னைக்கு நைட் நீங்க எங்க கூடயே ஸ்டே பண்ணிடுங்க, சரியா? அப்புறம் நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நீங்க கிளம்பலாம். ஓ, அருமையான பிரேக்ஃபாஸ்டா? கண்டிப்பா கண்டிப்பா தங்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம். இந்த நேரம் பார்த்து என் பொண்டாட்டி இல்லாத போயிட்டா. இதுல என்ன இருக்கு? கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம். சரி, நாங்க வெயிட் பண்றோம். பை பை. ஏப்பா, ஒரு டீ எடுத்துட்டு வா. அப்படியே எங்களுக்கு சேர்த்து சொல்லுங்க. 2 டீ. டார்க் ப்ளூ கலர்ல போட்டா நல்லா இருக்கும்ல? நாங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கோம் இன்னும். என்கிட்ட ஒரு டார்க் ப்ளூ Dress இருக்கு. நீ வேணும்னா சொல்ல, நான் அதை கொடுக்கறேன். உன்னோடது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையேக்கா. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த. இப்ப திடீர்னு எதுக்கு கலர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, பார்க்கவும் அட்ராக்டிவா தான் இருக்க. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? பார்க்கலாம். இன்னொரு இடத்துலயும் ஒண்ணு இருக்கு, அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அடடா. என்ன பண்றீங்க? ஓஹோ, ஹலோ பக்கத்து வீட்டுக்காரரே, விஷயம் என்ன நீங்க கேள்விப்பட்டீங்களா? அந்த பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு இப்பதான் புரியுது. கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நீயும் அதை கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட புது பிசினஸ்க்கு. சோ நாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்க விரும்புறோம். அண்ணா என்ன சொல்றீங்க? சனமோட கிரீம்காக நாங்க ஒரு ஆட் பண்ணிருக்கோம். ஆமா, அதுக்கு எங்களுக்கு மியூசிக் தேவைப்படுது. அதுவும் கண்டிப்பா அவசரமா தேவைப்படுது. அதை நீங்க எனக்கு பண்ணி கொடுப்பீங்கல்ல? அட, என்ன இது உடனே கிடைச்சிருச்சு? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இப்ப எங்க கிட்ட ஸ்டுடியோ இல்ல, எக்யூப்மெண்ட்ஸும் இல்லையே. அதோட நான் பிராக்டிஸ் வேற சரி சரி, பண்ணனும். பேனிக் ஆகாத. ஸ்டுடியோ வச்சிருக்க சில பேர் எனக்கு தெரியும், அதோட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்க சில பேர் எனக்கு தெரியும். எப்படி நிஜமாவே நமக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சா? நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். சரி, நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பலாமா? டாரன் மேடம் வேற மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க சர்வேவோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணிட்டாங்களா? அத பத்தி நம்ம கிட்ட பேசணுமா? இப்போ நீ டீ குடிக்கலாம்னா கேட்டேன். ஆமா, அத கேட்டேன். சரி, ஓகே. டீ தானே வேணும்? என்ன சனம், மறுபடியும் நீ டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? நான் போய் என்னோட அப்பாவை பாத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க மேடம். சனம், நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா உன்கிட்ட இதை என்னால சொல்லாம இருக்க முடியல. நேத்து அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கான். அவர் இப்ப டயட்ல இருக்காரு. என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்னும் ஆகல, நல்லாதான் இருக்காரு. அவரை ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் அப்செட்டா இருக்காரு. டயபெட்டிஸ்ல? ஓ சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சனம், நான் சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்லாதமா. ஒருவேளை சொல்லிடுவாளோ? இல்ல செல்லம் சொல்ல மாட்டா. ஆனா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாளே. ஒருவேளை அவ சொல்லிடுவாளோ? உங்களுக்காக நான் கொஞ்சம் அதிகமாவே போட்டிருக்கேன், சரியா? ஜமிலா பாட்டி, இத சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் அப்புறம் உங்க நாங்க விட்டு போகவே போகாது. மார்க்கெட்லயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கூட இதான். Thank you பா தம்பி. அப்படியே எனக்கு கொஞ்சம் சீஸ் கூட தரியா? இதோ இருக்கு, தந்தறேன் இருங்க. அப்படியே அந்த பட்டாணி கூட ஊர்காவியும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்றேன். சீஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஒரு சின்ன துண்டு எனக்கு போதுமா? இது போதுமா? இவ்வளவு போதுமா? இவ்வளவு போதுமா? சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு வேணும் சொல்லுங்க. சொல்லாம இருந்தீங்கன்னா எப்படி வெட்ட முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவு வேணும் சொல்லுங்க. சொல்லுங்கன்றல சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டேய் டேய், இங்க வாடா. சொல்லுங்க. கோவத்துக்கு இதான் கிடைச்சதா? பாவம், நான் இங்க பாறாடே கொது பரோட்டா மாதிரி கொதறி வச்சிருக்கேடா. நான் கேட்டதுக்கு அவங்க தான் பதில் சொல்லலையே. தப்பா எடுத்துக்காதீங்க ஜமிலா பாட்டி. இது வந்து ஒரு பீஸ் எவ்வளவுனா 400 கிராம். இதுல உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேனே. Thank you பா தம்பி. 25 ரூபாய் போதும்லப்பா? இங்க கொடுங்க. போதும் போதும், கரெக்டா சொல்லிட்டேன் ஜெங்கிஸ். 25 ரூபா தான் அது. கரெக்டா? அடுத்த வாட்டி வரும்போது இங்கே நீங்க வாங்க.
நான் இங்கதான் இருப்பேன். உங்களுக்கு என்ன தேவைனாலும் சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஹேவ் a nice day. தேங்க் யூ. உங்களுக்கும் ஹேவ் a nice day. திரும்ப ஐயோ வாங்க. பாவம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா இல்ல நான் இங்கதான் இருப்பேன்னு வீம்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நல்ல வேலை அப்பா கேட்கலன்னு நினைக்கிறேன். திரும்பிட்டாரு. மறைக்கிறாரு. நல்ல வேலை கேட்கலன்னு நினைக்கிறேன். திரும்பிட்டாரு. சரி, உன் பாக்கெட்ல இருக்க காசு தூக்கிட்டு போய் கல்லால போடு ராஜா. அதை எப்படிடா கல்லால போட முடியும்? அப்புறம் நாம எப்படி சம்பாதிக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். அப்பா அம்மாடி. மாமா செல்லமே, உன்னை இங்க பாக்குறதுல எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? சனேம், வாங்க வாங்க, வெல்கம். நாங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டோம்ல. இவங்க 2 பேரும் இங்கேயும் வந்துட்டாங்களா? ஏமா கேக்குறேன். அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா இப்பதான் என்கிட்ட சொன்னா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான். நீ கொஞ்சம் பிஸியா இருப்பல்ல, அதனாலதான். உங்க அக்காக்கு வேற வேலையே இல்ல. டயபெட்டிஸ்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எனக்கு உண்மையில உடம்பு சரியாம போயிடுது. நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாத செல்லம். அப்படின்னா சரிப்பா. ஹலோ, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உடம்பு சீக்கிரம் சரியாயிடும். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. தேங்க்யூ மை சன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். டேக் கேர் தென். இன்னொரு நாள் பார்க்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். போயிட்டு வாப்பா. அங்க ஃபார்ம்ல எல்லாமே நல்லா தானமா போய்கிட்டு இருக்கு? கம்பெனில எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்லப்பா, கவலைப்படாம இருங்க. நான் ஒன்னும் அந்த இடத்துல தனியாலாம் இல்ல. நெய்பர்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது நம்ம ஏரியால மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்கப்பா. கவலைப்படாம நீங்க இருங்கப்பா. சரி சரி, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான்மா. என்ன? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. ஆனா அடிக்கடி எனக்கு கால் பண்ணுங்க, புரிஞ்சுதா? சரிம்மா. சரி, எனக்கு இப்ப சின்ன வேலை இருக்கு. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம், ஓகேவா? சரி, நீயும் ஃபோன் கண்டிப்பா பண்ணு. எனக்கு நீங்களும் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, பாய் மா, டேக் கேர். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் உன்னை மிஸ் பண்றேன்மா. பாய்.